ஓகே, அப்புறம் ப்ராப்ளம் நம்பர் 10 பாருங்கள். ப்ராப்ளம் நம்பர் 10 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளத்தை நல்லா ஒரு தடவை வாசிச்சு பாருங்கள். இந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் H1 ஆஃப் இசட்டுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, சிஸ்டம் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. H2 ஆஃப் இசட்டுக்கு கொடுக்கப்படலை. ஒய் ஆஃப் என் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒய் ஆஃப் என்னுக்குரிய ஒய் ஆஃப் இசட் வேறு யாரும் கிடையாதான். கிவன் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒய் ஆஃப் இசட் இஸ் நத்திங் பட் 1 யூனிட் டிலே ஆஃப் எக்ஸ் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் டிலே எப்படி டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, டிலேனா டைம் ஷிஃப்டிங். அந்த டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி படி ஒய் ஆஃப் இசட் இஸ் நத்திங் பட் இசட் -1 எக்ஸ் ஆஃப் இசட். எக்ஸ் ஆஃப் இசட்டை 1 யூனிட் டிலே பண்ணணும்னு சொன்னால் கிடைக்கிறதா ஒய் ஆஃப் இசட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நான் ஈக்குவேஷனாக எழுதியிருக்கேன். ஸோ இதை உண்மையிலே எப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், இது ஒய் ஆஃப் n இஸ் எக்ஸ் ஆஃப் n-1 அப்படிங்கிறது. அதைத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் கன்வெர்ட் பண்ணால் ஒய் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் -1 எக்ஸ் ஆஃப் இசட். ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நம்மக்கிட்ட, இப்போது இந்த H2 ஆஃப் இசட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த ரெண்டுமே கேஸ்கேடில் இருக்குது. இது ஒருவேளை டைம் டொமைனில் இருந்திருந்தால், அதாவது H1 ஆஃப் n H2 ஆஃப் n அப்படின்னு இருந்தாலும் அதை நீங்கள் கன்வல்யூட் பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லேயே கொடுக்கப்பட்டதுனால நாம் பெருக்கினாலே போதுமானது. ஏன்னா கன்வல்யூஷன் இன் டைம் டொமைன் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் இன் இசட் டொமைன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை H1 ஆஃப் இசட் அப்படின்னு நாம் வச்சுக்கிடுவோம். தேர்ஃபோர் H1 ஆஃப் இசட் இன்ட்டு H2 ஆஃப் இசட் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, டோட்டலாக ஒரு H ஆஃப் இசட் கிடைக்குது. அது என்னது, அந்த டோட்டலாக H ஆஃப் இசட்னு வச்சுக்கிடுவோம். இந்த H ஆஃப் இசட் தான் வேறு யாரும் கிடையாது, ஒய் ஆஃப் இசட் பை எக்ஸ் ஆஃப் இசட். ஓகே, இப்போ H1 ஆஃப் இசட் என்னது, 1 - 0.4 இசட் -1, 1 - 0.6 இசட் -1. ஓகே, H2 ஆஃப் இசட் அப்படி இருக்கட்டும், ஈக்குவல் டு ஒய் ஆஃப் இசட் இப்போ தான் எழுதியிருக்கோம், இசட் -1 எக்ஸ் ஆஃப் இசட் பை எக்ஸ் ஆஃப் இசட். ஸோ கேன்சல் பண்ணுங்கள். therefore z -1. therefore H2 of z equal to cross multiply பண்ணிருங்க, z -1 into நல்லா பண்ணிங்க, இது 1 - 0.6 z -1 divided by 1 - 0.4 z -1. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். 11th ப்ராப்ளம் பார்க்கலாம். algebraic expression for z transformation of x of n is x of z. What is the expression for z transformation of e power j omega naught n x of n? என்ன சொல்றாங்க, x of n ஓட z transformation x of z, x of n அதனோட z transformation x of z. ஓகே, நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க, e பவர் j ஒமேகா நாட் n எக்ஸ் ஆஃப் n இதனோட இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன பண்ணலாம்? ஓகே, இதை என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது கொஞ்சம் கூர்ந்து கவனித்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். பாருங்கள், இந்த e பவர் j ஒமேகா நாட்டை நான் எப்படி எழுதுகிறேன், e பவர் j ஒமேகா நாட் ஹோல் பவர் n எக்ஸ் ஆஃப் n இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். இதுக்கு ஏதாவது தெரியுமா நமக்கு? இப்போ இப்படி எழுதின உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது, a to the power n x of n இது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. a to the power n x of n இதனோட இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் x of a inverse z. அவ்வளோதான். ஏற்கனவே x of n கண்டுபிடிச்சிருப்பீங்க, அந்த x of nக்கு x of z கிடச்சிருக்கும். அந்த x of zல z எடுத்துட்டு a இன்வர்ஸ் zன்னு போட்டாலே போதுமானது. a எங்கே இருக்குது, இதோ a to the power n. அப்போ இங்கே நமக்கு a எங்கே இருக்குது, இதுதான் இதோ தான் a, e பவர் j ஒமேகா நாட் அப்படிங்கிறதா a. therefore இந்த e பவர்
ஜே ஒமேகா நாட் என், ஜே ஒமேகா நாட் என் எக்ஸ் ஆஃப் என். இதனோட இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு எதுவும் கிடையாது. எக்ஸ் ஆஃப், நல்லா கவனிங்க, ஏ இன்வர்ஸ். அப்படின்னா ஏக்கு பதிலாக நம்ம யாரை போடணும்? இ பவர் ஜே ஒமேகா நாட், இ பவர் ஜே ஒமேகா நாட் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஏ இன்வர்ஸ் இசட். இசட்டை வந்து பவரில் போடாதீங்க, ஏ இன்வர்ஸ் இசட். இதுதான் ஃபார்முலா, இதுதான் நமக்கான இது, இதுதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி, ஆப்ஷன் பி. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல பிரிண்டிங் மிஸ்டேக்கில் அதில் பவர்லேயே இசட் போட்டிருக்கேன். அது பவரில் இசட் கிடையாது, ஆக்சுவலாக பவரில் கிடையாது, பவரில் இல்லாமல் நீங்கள் எக்ஸ் ஆஃப் இதுன்னு போடணும். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இதில் இருந்து என்ன தெரியுது? ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்த தெரியணும். இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இப்படி பயன்படுத்தலாம்ங்கிறது நமக்கு தெரியலன்னா இவ்வளோ சிம்பிளான ஒரு ப்ராப்ளத்தை நம்ம விட்டு வந்துடுவோம். ஸோ அதனால் ப்ராப்பர்ட்டியை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாகவும் கூர்ந்து கவனிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, இதை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரியே வந்தால் நீங்கள் இதை கண்டுபிடிச்சி போட தெரியணும். ஓகே, இப்போ 12th ப்ராப்ளம் பார்க்கலாம். நாம் ப்ராப்ளத்தை நல்லா வாசிங்க, என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு தெளிவாக வாசிங்க. வாசித்து பார்த்தா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பிடிபடும். 2 சீக்வன்ஸ் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்ன, இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம் தெளிவாக முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவோம். x1 ஆஃப் n அண்ட் x2 ஆஃப் n அப்படின்னு 2 சிக்னல் இருக்குது, 2 சீக்வன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுமே இன்ஃபினைட் டியூரேஷனில் இருக்குது, இன்ஃபினைட் டியூரேஷன். ஓகே, அப்படின்னு சொன்னால் சிக்னல் எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொல்லுவோம், எக்ஸாம்பிளுக்காக இன்ஃபினைட் டியூரேஷனில் நான் இந்த பக்கம் இப்படியே போய்கிட்டு இருக்குன்னு வைக்கோங்களேன். ரைட், இந்த சிக்னல் இப்படி போய்கிட்டு இருக்கு. ரைட், பாசிட்டிவ் சைடில் மட்டும் போடுறேன். x2 ஆஃப் n எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இப்படி போய்கிட்டே இருக்கு. இந்த 2 சிக்னலும் இன்ஃபினைட் டியூரேஷனில் பாருங்கள், இன்ஃபினைட் நெகட்டிவ் இன்ஃபினைட் பார்த்து போய்கிட்டு இருக்கு, இது பாசிட்டிவ் இன்ஃபினைட் பார்த்து போய்கிட்டு இருக்கு. இந்த 2 தனித்தனியான இன்ஃபினைட் டியூரேஷன் சிக்னலை கம்பைன் பண்ணும்போது, அதாவது x1 ஆஃப் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் x1 ஆஃப் n அண்ட் x2 ஆஃப் n அப்படிங்கிறது இதுதான். இதையும் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ராப்ளத்தில் பாருங்கள், x1 ஆஃப் n x2 ஆஃப் n. இப்போ இந்த சீக்வன்ஸோட ROC எப்படி இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. எப்படி இருக்கணுமா? ROC must be எப்படி இருக்கணும்? இது இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எல்லா வேல்யூ ஆஃப் இசட்டும் நல்லா பாருங்கள், ஃபுல் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இசட் பிளேனில் எல்லாம் கவர் ஆயிடணும். ஓகே, எல்லாம் கவர் ஆகணும் எக்ஸப்ட் பாசிபிளி இசட் ஈக்குவல் டு 0ல் வேணால் இல்லாமல் இருக்கலாம், அல்லது இசட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டில் வேணால் இல்லாமல் இருக்கலாம். அந்த சீக்வன்ஸுக்கு கன்வெர்ஜ் ஆகாமல் போகலாம். இந்த எக்ஸப்ட் இந்த 2 தவிர இந்த பிளேன் முழுக்க ஆக்குப்பை ஆயிடணும். சரி, அப்படின்னு சொன்னால் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மகிட்ட கேள்வி. ஹவு திஸ் மஸ்ட் பி, இதுதான் நம்மகிட்ட கேள்வி. ஓகே, இப்போது இதுக்கு ஆன்சர் நம்ம எப்படி சார் எடுக்கிறது? நமக்கு ஒரு விஷயம் தெரியும், அதாவது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன், ROC கிரேட்டர் தேன் ஆஃப் அப்படின்னு, கிரேட்டர் தேன் ஆஃப் சம்திங். இப்போது மேக்னிடியூட் ஆஃப் எஸ் கிரேட்டர் தேன் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் இப்படி இருந்திருந்தால் அது ஃபுல்லாக காசல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். காசல்னால் பாசிட்டிவ் சைடில் மட்டும் இருக்கும். இல்லை லெஸ் தேன் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னால் அது ஃபுல்லாக ஆன்டி காசல், அதாவது நெகட்டிவ் சைடில் மட்டும் வேல்யூஸ் இருக்கும். நான் போட்டிருக்கிறது அப்படி தான் போடுறேன். இது காசல், இது ஆன்டி காசல். ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னு சொன்னால் ROC முழுக்க முழுக்க ஒன்றா சேர்ந்துடும். ROC முழுக்க முழுக்க ஒன்றா சேர்ந்துடும். ஓகே, அப்போ ROC முழுக்க ஒன்றா சேர்ந்துனா பாசிட்டிவ் சைடு ஃபுல்லாக நெகட்டிவ் சைடு ஃபுல்லாக அப்படிங்கிறது வந்துடும். ஆனால் கிரேட்டர் தென் ஏ லெஸ் தென் ஏ, அதுதான் பாயிண்ட். இங்கே ஏங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேல்யூ. அப்போ இந்த குறிப்பிட்ட வேல்யூக்கு மேலே உள்ள வேல்யூ அண்டு கீழே உள்ள வேல்யூ, ஸோ எல்லாமே நமக்கு சேர்ந்துடும்.
அந்த ஏ என்னது அப்படிங்கிறது ஒரு குழப்பமான ஒரு இது கண்டுபிடிக்கணும். ரைட், இப்போ பாருங்கள், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இனி ஒரு சுலபமான வழி இருக்குது. இந்த ரெண்டு தனித்தனியான சீக்வன்ஸை நாம் ஒன்றா சேர்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால், இதோ ரெண்டு பக்கமும் டியூரேஷன் இருக்கும். ஆனால் கேள்வி அது இன்ஃபினைட்டில் இருக்கணுமா, இப்படியே போய்கிட்டே இருக்கணுமா, இல்லை ஸ்டாப் ஆயிடணுமா, அதாவது 0 வேல்யூ வந்துடணுமா அப்படிங்கிறதான் கேள்வி. ஃபினைட்டாக இருக்கணுமா அப்படிங்கிறது. இதை நான் சொல்கிறதுக்கு உங்களோட நோட்ஸில், நான் கொடுத்துருக்க நோட்ஸில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சம் சிக்னல்ஸ் அப்படின்னு முதல் பக்கத்திலே உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பேன். அதை பாருங்கள். அதில் எந்த ஆர்ஓசி இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. ஃபினைட் டியூரேஷனுக்கு 3 சிக்னல் கொடுத்துருப்பேன், இன்ஃபினைட் டியூரேஷனுக்கு 3 சிக்னல் கொடுத்துருப்பேன். அப்போது இன்ஃபினைட் டியூரேஷனில் நம்மளுக்கு இந்த மாதிரி வராது. ரெண்டு கம்பைன் பண்ணதுக்கப்புறம் ஃபினைட் டியூரேஷனாக இருந்தால் மட்டும் இதுக்கப்புறம் ஃபுல்லாக 0 ஆயிடணும். ஃபினைட் டியூரேஷனாக இருந்தால் மட்டும் நம்மளுக்கு என்னவாகும், எக்ஸப்ட் 0 z = 0 அல்லது z = இன்ஃபினிட்டி. இந்த ரெண்டையும் தவிர இந்த சிக்னல் ரெண்டு சைடிலும் இருந்தால் ஃபினைட் டியூரேஷனாக இவ்வளோ தூரம் ஃபினைட், இவ்வளோ தூரம் ஃபினைட் இப்படி இருந்திருந்தால் இந்த மாதிரி ஆர்ஓசி கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்காக எப்படி சொல்லலாம்னு சொன்னால், பாசிட்டிவ் சைடில் போகிறது பூரா z - 1 z - 2 அப்படின்னு போகும். இங்கே வர்றது பூரா இந்த கரெக்டாக இதில் உள்ளது 1, இந்த பக்கம் போகிறதா z பவரில் போகும் 1 z பவர் 2. பாருங்கள், இப்போ z இன்ஃபினிட்டி போட்டால் இன்ஃபினிட்டி, ஸோ இன்ஃபினிட்டியில் கன்வர்ஜ் ஆகாது. இது எப்படி இருக்கும், 1/z இருக்கும். இங்கே இன்ஃபினிட்டி போட்டால் 0 ஆகும். அப்போ இங்கே வந்து 0 போட்டால் என்னவாகும், 1/0 இன்ஃபினிட்டி ஆகும். ஸோ 0ங்கிறத போட்டாலும் இந்த சம்மேஷன் கன்வர்ஜ் ஆகாது, இன்ஃபினிட்டி போட்டாலும் கன்வர்ஜ் ஆகாது. ஸோ இது ஃபுல்லாக என்னவாயிரும், இன்ஃபினிட்டி போடக்கூடாது, இந்த பக்கம் ஃபுல்லாக 0 போடக்கூடாது. ஸோ அதனால் இந்த ரெண்டையும் தவிர நமக்கு மீதி எந்த வேல்யூ போட்டாலும் இந்த சீரீஸ் வேல்யூ கொடுக்கும். இந்த சீரீஸ் எப்படி வந்தது, இதோ இந்த ஃபினைட் டியூரேஷன். இன்ஃபினிட்டியை பார்த்து ஒருவேளை போய்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஏன் நான் ஃபினைட் டியூரேஷன் சொல்கிறோம்னா, இது கன்வர்ஜ் ஆகாது. ஏன்னா இன்ஃபினைட் டியூரேஷன் என்றைக்கும் வேல்யூ தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பக்கம் கன்வர்ஜ் ஆனாலும் இந்த பக்கம் ஆகாது, அல்லது இந்த பக்கம் ஆனால் அந்த பக்கம் ஆகாது. ஸோ இந்த காரணத்தினால் நீங்கள் இதெல்லாம் கூட தெரிஞ்சிருக்க வேண்டாம். உங்களுக்கு தெரிய வேண்டியது, நீங்கள் அந்த டேபிளை பார்த்து மைண்டில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், சார் ரெண்டுமே கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு மொத்த பிளைனும் கிடைக்கும். மொத்த பிளைனும் கிடைக்கும் போது இந்த ரெண்டு வேல்யூ தவிர அது யாருக்குன்னா ஃபினைட் டியூரேஷனுக்கு மட்டும்தான், இன்ஃபினைட் டியூரேஷனுக்கு வராது. அந்த படத்தை நான் தாரேன், நீங்கள் பாருங்கள், பக்கத்தில் உங்களுக்கே புரியும். ஸோ லாஸ்ட் முதல் 3 ஃபினைட் டியூரேஷன், அடுத்த 3 இன்ஃபினைட் டியூரேஷன். இதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆன்சர் தெளிவாக எழுதிடலாம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃபினைட் டியூரேஷனாக இருந்திருந்தால் ஆர்ஓசி எக்ஸப்ட் 0 பாசிபிளி அட் எக்ஸப்ட் இன்ஃபினிட்டி, இந்த ரெண்டையும் தவிர முழு ஏரியாவும் கன்வர்ஜ் ஆகும். முழு ஏரியாவில் எந்த இசட் வேல்யூக்கும் கன்வர்ஜ் ஆகும். இதுதான் பாயிண்ட். ஓகே, 13th ப்ராப்ளம். 13th ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கணக்கை தெளிவாக வாசிங்க. எக்ஸ் ஆஃப் இசட் இது அப்படின்னு சொன்னால், வித் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இந்த எக்ஸ் ஆஃப் இசட்டோட ஆர்ஓசி யூனிட் சர்க்கிளையும் உள்ளடக்கியிருக்குது. அப்படின்னு சொன்னால் we have to find x of 0, small x of 0. இது என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து கேட் ஈசியில் 2007 கேட்டிருக்காங்க. கேட் இசிஇ பிரான்ச்சுக்கு 2007 கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஓகே, இது மாதிரி ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இதெல்லாம் எப்படி சார் நாம் இது பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? பாருங்கள், எக்ஸ் ஆஃப் இசட் கொடுத்துட்டாங்க, ஆர்ஓசி இன்க்ளூட்ஸ் யூனிட் சர்க்கிள்னு சொல்லிட்டாங்க, எக்ஸ் ஆஃப் 0 ஸ்மால் எக்ஸ். அப்போது அந்த சீக்வன்ஸை கேட்குறாங்க. இன்புட் சிக்னல் எக்ஸ் ஆஃப் இசட்டுடைய ஒரிஜினல் எக்ஸ் ஆஃப் என் என்னன்னு கேட்குறாங்க. அந்த எக்ஸ் ஆஃப் என்னில் என்னோட வேல்யூ 0 போட்டோம்னா அது என்ன, அதுதான் நம்மகிட்ட இப்போ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சீக்வன்ஸை பார்த்தோம், இந்த எக்ஸ் ஆஃப் இசட் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இது a divided by 1 divided by 1 minus az minus 1. பாருங்கள், அந்த ஞாபகம் இருக்குது. யூனிட் சர்க்கிளை உள்ளடக்குது அப்படின்னு சொன்னதுனால
பாருங்கள் யூனிட் சர்க்கிளில் உள்ளடக்கியிருக்கு. இதுதான் நான் யூனிட் சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் 1. ஓகே, 1ன்னு சொன்னால் இந்த யூனிட் சர்க்கிளையும் உள்ளே அடக்கியிருக்கு. அப்போ இதுக்கும் மேலே இது இருக்குது. எவ்வளவுன்னு எனக்கு தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன். யூனிட் சர்க்கிள் இவ்வளவும் சேர்ந்து தான் நம்மளுக்கு ROC. பாருங்கள், அப்போ யூனிட் சர்க்கிள் உள்ளே அடங்கிட்டு, அப்போ யூனிட் சர்க்கிள் இந்த இடம் உள்ளே அடங்கிட்டு இந்த இடம் எவ்வளவு? இதுதான் A. எப்படி சொன்னோம்? நாம் ஏற்கனவே தெரியும் நமக்கு 1/1 - AZ - 1 யூனிட் சர்க்கிள் உள்ளடக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூனிட் சர்க்கிள் உள்ளடக்கப்பட்டிருக்குன்னா சம்திங், இதை எப்படி எழுதுறேன்? மேக்னட்யூட் ஆஃப் Z லெஸ் தேன் A அப்படின்னு எழுதலாம். இப்போ உங்களுக்கே தெரியும் மேக்னட்யூட் ஆஃப் Z லெஸ் தேன் ஏன்னு சொன்னால் அது காசல் சிக்னலா ஆன்டி காசல் சிக்னலா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி இருந்திருந்தால் அது ஆன்டி காசல் சிக்னல். ஏன் இப்படி போட்டேன்? ஏன்னா இப்படி போட்டால் தான் எனக்கு என்ன கிடைக்குது? மேக்னட்யூட் ஆஃப் Z லெஸ் தேன் ஏக்கு பதிலாக 2 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த A வந்து 2. அப்போ 2க்கு உள்ள அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. 1 - AZ - 1 பாருங்கள், ஆன்டி காசல் அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்திடுறேன். சரிண்ணா? ஸோ இப்போது நம்மளுக்கு ரொம்பவே நல்லா தெரியுது. சரிண்ணா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஆன்டி காசல் அப்படிங்கிறது உறுதியாக இருந்தேன். எப்படி கண்டுபிடிச்சோம் ஆன்டி காசல் அப்படிங்கிறத? இந்த யூனிட் சர்க்கிளுக்கு உள்ளடக்கி இருக்குன்னு சொல்கிறதுனால நாம் சம்திங் லெஸ் தேன் ஏன்னு எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த லெஸ் தேன் ஏன்னு எழுதினாலே இது ஆன்டி காசல் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் உள்ளடங்க. அப்போ ஆன்டி காசல் சிக்னலை எப்படி சார் இதிலேருந்து இன்வர்ஸில் எழுதுறது? இதுக்கு நமக்கு டேபிள் தெரியணும். அந்த டேபிளை நீங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா புரியும். இப்போ டேபிள் படி நாம் எப்படி எழுதலாம்? Z இன்வர்ஸ் ஆஃப் 1/1 - AZ - 1 இந்த சிக்னலை நாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் முதல்ல போட்டணும் இன்ட்டு A⁴ இன்ட்டு U ஆஃப் -n - 1 இதுதான் பாயிண்ட். ஸோ இந்த இதை நாம் எழுதிக்கிடுறோம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதா நம்ம இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஃபார்முலா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இன்வர்ஸ். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்க போகுது. இப்போது நமக்கு தெரிய வேண்டியது Z இன்வர்ஸ் ஆஃப் 0.5 இன்ட்டு 1 டிவைடட் பை இந்த 0.5 நீங்கள் வெளியே கொண்டு வந்துக்கோங்க. அது சிம்பிளாக இருக்கும். 1 - 2 Z - 1. ஸோ Z - 1 இதனோட இது நீங்கள் 0.5 நீங்கள் முதல்ல போட்டுக்கிட்டாலும் சரி தான், எப்படி போட்டுக்கிட்டாலும் சரி தான், -0.5 இன்ட்டு 2⁴ U ஆஃப் -n - 1 இதே ஃபார்மேட்டில் அப்படி இருக்கும். இந்த 0.5 தனி இது கான்செப்ட், அது வெளியே வந்துடும், அது கோஎஃபிஷியன்ட். ஸோ நமக்கு இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த AK QK அப்படிலாம் போட்டிருப்போம். அந்த AKங்கிறது தான் அந்த இது. ஸோ அந்த வழியில் இப்போ நம்மளுக்கு ஈக்குவல் டு -0.5 2⁴ U ஆஃப் -n எப்படி ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ -1/2 இன்ட்டு 2⁴ U ஆஃப் -n - 1 இப்போ இந்த ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு. ரைட். ஆனால் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? இப்போ x ஆஃப் n நமக்கு கிடைச்சாச்சு. இதுதான் x ஆஃப் n. ஓகே, x ஆஃப் n கிடைச்சதுக்கப்புறம் ஆனால் நம்மகிட்ட கேட்டது என்ன கேட்டிருக்காங்க? x ஆஃப் 0. தேர்ஃபோர் n-க்கு பதிலாக 0 போடுங்க. அப்போது -0.5 something to the power n 2⁴ இன்ட்டு U ஆஃப் -n - 1 அப்படின்னு சொன்னால் U ஆஃப் -1 அப்படிங்கிறது வரும். U ஆஃப் -1 அப்படிங்கிறது. ஏன்னா 0க்கு n-க்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கேன்? 0 போட்டிருக்கேன். ஸோ 0 - 1 0 அப்படிங்கிறது. ஸோ இதனோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேள்வி. இப்போ 2⁴ 1 1 இன்ட்டு 0.5 நமக்கு தெரியும். இப்போ U ஆஃப் -1ஓட வேல்யூ என்ன? 0. ஏன்னா U ஆஃப் -1 அப்படிங்கிறது பாருங்கள், U ஆஃப் n அப்படிங்கிறது இங்கே தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ U ஆஃப் -n அப்படிங்கிறது இங்கே இருக்கும். -1 -2 இப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ 1 2 3 4 இப்படி போகிறது தான் வேல்யூ இருக்கும். ஸோ 0 இன்ட்டு சம்திங் 0. ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் நீங்கள் தப்பே பண்ணிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஸோ 0 இந்த இடம் 0, அதாவது U ஆஃப் -1 அது வந்து 0 இன்ட்டு சம்திங், இதில் பூரா 1 தான் இருக்கும். ஸோ 1 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0 ஆஃப் 0 0.
therefore 0ங்கிறது தான் இதனோட வேல்யூ. ஓகே, இப்போது 14th ப்ராப்ளம் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க சொன்னால் h of z கொடுத்துருக்காங்க, ROC கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கேள்வி வந்து சீக்வன்ஸு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலை, அதாவது இன்புட்டை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலை, அல்லது இந்த h of zோட இன்வர்ஸ் என்ன அப்படின்லாம் கேட்கல. அவங்க எப்படி கேட்டிருக்காங்க, இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது h of n அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த h of n நம்மகிட்ட கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக h of zக்கு இன்வர்ஸ் எடுத்தால் தான் h of n. அப்போது இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் பாயிண்ட். இதை அவங்க இன்வர்ஸ் கண்டுபிடின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, கேட் EC 2004 கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க வேணும் அப்படிங்கிறது உறுதியாகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது சார் அப்படின்னு சொன்னால், முதல்ல ROCயை பாருங்கள். என்னைக்கும் ROC என்ன சொல்லுது, மேக்னட்யூட் ஆஃப் z மஸ்ட் பி லெஸ் தேன், அப்படின்னா இது ஆன்டி காசல். லெஸ் தென் ஆஃப் 0.2 அப்படிங்க. லெஸ் தென் ஆஃப் 0.2 சொன்னால் ஆன்டி காசல். நாம் முதல்ல இந்த h of z நம்மளுக்கான ஃபார்மேட்டில் எழுதிக்கிடும். மேலே z இருக்குது, கீழே ஒரு z வெளியே எடுத்துருங்க. என்றைக்கும் இந்த பவர் ஆஃப் z - 1 இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. ஸோ z வெளியே எடுத்துட்டோம்னா இந்த z ஒன்று வெளியே 1 - 0.2 z - 1 அப்படின்னு மாறி பாருங்கள். இந்த மாதிரி z கேன்சல், therefore 1 divided by 1 minus 0.2 z minus 1. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இதை பார்த்த உடனே தெரியுது உங்களுக்கு. 1 divided by 1 minus a z minus 1 with the magnitude of a must be less than 1 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ with the condition magnitude of a must be less than 1 அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இவங்க ஆன்டி காசல்னு சொன்னதுனால நாம் must be less than, இப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, 0.2 இருக்குது. ஸோ நாம் இப்போ தான் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் பார்த்தோம், z ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஆன்டி காசல் சிக்னல் 1 divided by 1 minus 0.2 z minus 1 எப்படி எழுதலாம், முதல்ல மைனஸ் போட்டுக்கிடுங்க. அப்புறம் இந்த இதுக்கு பதிலாக இருக்கிறதுல a to the power n, அப்போ 0.2n into u of minus n minus 1. இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஃபார்முலாவிலிருந்து வந்தது. ஸோ இதுதான் நம்மளுக்கு, இது ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு இப்படியே ஆன்சர் எழுதிட்டு இது பண்ணி, இதுதான் நம்மளுக்கான h of n. h of n ஈக்குவல் டு இதுதான். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறது. ஃபார்முலா அப்ளை பண்ணணும், பட் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது காசல் சிக்னலா ஆன்டி காசல் சிக்னலா அப்படிங்கிற விஷயத்தை தான். ஸோ அது வந்து லெஸ் தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலே ஆன்டி காசலுக்கு போயிடணும், ஆன்டி காசல் வச்சு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து 15th ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். 15th ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ROC ஆஃப் யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஸ்டெப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அதுக்கான ROC அப்படி. இப்போ யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். 15th ப்ராப்ளம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டு ஃபைண்ட் ROC ஆஃப் u of n. ஓகே, இப்போ ROC ஆஃப் u of n எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி போயிட்டுருக்கு, இதுதான் u of n. ஓகே, இது காசல் சிக்னலா ஆன்டி காசல் சிக்னலா, காசல் சிக்னல். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, யூனிட் ஸ்டெப் இன்புட் அப்படின்னு சொன்னால் இதனோட வேல்யூ 1 அப்படிங்கிறது உறுதி. ஸோ இந்த யூனிட் ஸ்டெப் இன்புட்டோட z ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன, கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு சொல்ல தெரியணும். z ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் u of n ஈக்குவல் டு 1 divided by 1 minus z minus 1. இது எப்படி சார் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நாம் இப்போ வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். பட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது u of n யூனிட் ஸ்டெப் சிக்னலோட z ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 1 by 1 minus z minus 1 அப்படிங்கிறது தான். சரியா, எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க பாருங்கள். இது கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் இனிமேல் உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிடணும் உடனடியாக. ஸோ இது யூனிட் ஸ்டெப்புங்கிறதுனால 0லேருந்து இன்ஃபினிட்டி, தேர்ஃபோர் நான் ஃபார்முலாவில் 0 to infinity போட்டுட்டு x of n into z to the power minus n, z ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஃபார்முலா. ஸோ 0 to infinity x of nக்கு பதிலாக என்ன இருக்குது, எல்லாம் யூனிட்.
சரினா எக்ஸ் ஆஃப் 0 ஸோ எக்ஸ் ஆஃப் 1 2 3 4 எல்லாம்ங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் 1 இன்ட்டு இசட் டு தி பவர் மைனஸ் என். ஸோ என் ஈக்குவல் 0 டு இன்ஃபினிட்டி இசட் டு தி பவர் மைனஸ் என் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஆஃப் என் எல்லாமே ஒன்று தான். ஸோ 1 இன்ட்டுன்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதை நம்ம கன்வெர்ஜ் பண்ணணும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், என் ஈக்குவல் 0 டு இன்ஃபினிட்டி இசட் டு தி பவர் மைனஸ் 1 ஹோல் பவர் என் அப்படின்னு போடலாம். இப்போ ஏ டு தி பவர் என்னுக்கான ஃபார்முலா அதுதான் உங்களுக்கு தெரியும், 1/1 மைனஸ் ஏ அப்படிங்கிறது. இந்த ஏ அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறேன், ஏக்கு பதிலாக ஏ டு தி பவர் என் இசட் மைனஸ் 1 மைனஸ் இசட் டு பவர் மைனஸ் 1 அப்படிங்கிறது. இதுதான் எக்ஸ் ஆஃப் இசட். இதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இதனோட ஆர்ஓசி என்ன, வித் த கண்டிஷன். இதுக்கு வாங்க, வித் த கண்டிஷன் மேக்னிடியூட் ஆஃப் மஸ்ட் பி லெஸ் தேன் 1. கன்வர்ஜென்ஸ் வேணும்னு சொன்னால் மேக்னிடியூட் ஆஃப் ஏ மஸ்ட் பி லெஸ் தேன் 1. தேர்ஃபோர் இங்கே என்ன இருக்குது, இசட் மைனஸ் 1 ஏக்கு பதிலாக must be less than 1. Therefore 1/z must be less than 1. Therefore இங்கிருந்து இங்கே வாங்க, எப்படி கொண்டு வரோம் அதை, therefore magnitude of 1 இந்த z cross multiply பண்ணிருங்க அந்த பக்கம். Therefore z must be greater than 1 அப்படிங்கிற இதை மாற்றி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். z must be greater than 1 அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஸோ இசட் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் 1 அப்படிங்கிறது காசல் சிக்னல். காசல் நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டாம். யூ ஆஃப் என்கிறது காசல் சிக்னல். காசல் சிக்னலை பார்த்த உடனே கிரேட்டர் தேன் போடுறோம். கிரேட்டர் தேனுக்கு வேல்யூ என்ன, இந்த ஃபார்முலா மட்டும் மைண்டில் இருந்தால் இந்த இடத்துக்கு பதிலாக 1 இருக்குது, தேர்ஃபோர் கிரேட்டர் தேன் 1 அப்படிங்கிறது. ஸோ அப்படியே முடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ சிம்பிளாக இருக்கக்கூடியதை இதெல்லாம் கூட நினைவு வைக்கணுங்கிறது இல்லை, பட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போடுறேன். பட் 2 ஸ்டெப்பில் ஆன்சரை முடிச்சு நீங்கள் இதை கொண்டு வந்துருக்கணும். அதுக்கு ப்ராக்டிஸ் முக்கியம், அடிப்படையில் தெளிவு இருக்கிறது முக்கியம்.